Dear students, now we are going to discuss about chapter 9 list, tuples, sets and dictionary. Python programming language has four collection of data types such as list, tuples, sets and dictionary. You already know it what is data type. Yes, Python has built-in or fundamental data types such as number, string, boolean. For example, 24 and 7.5 is a number data type. And computer AC or the string data types. Last one, true or false values or boolean data types. You already discussed about this topic in last classes. See examples of fundamental data types. X, Y, Z or three variables are here. X have 24 value, so we call X is a number data type, and Y have string value, so we call Y is a string data type, and last one Z have true value, so Z is a boolean data type. Note this point, all three variables have single value. X have 24, Y have computer, Z have true. Till now, we are never used multi-value stored in a one single variable, as all this done are using these data types such as list, tuples, sets and dictionary. First you will see list data type. List in Python is known as a sequential data type like string. ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு வேர்டில் COMP இது மாதிரி தொடர்ந்து கேரக்டர் வந்து சீக்வன்ஷில் இருக்கும். இப்போ ஹியர் இஸ் எ லிஸ்ட் 10, 23, 41, 75. These values are present in sequential order. So list is a sequential data type. It is an order collection of value enclosed within the square bracket. பாருங்க ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம், ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்குது. ஈச் வேல்யூ ஆஃப் லிஸ்ட் இஸ் கால்ட் ஏ எலமெண்ட். இப்போ 10 இஸ் எ ஃபர்ஸ்ட் எலமெண்ட், 23 is a second element, 41, 75 and so on. It can be any type such as number, characters, strings and even nested lists as well. இந்த பர்டிகுலர் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் வந்து சேம் டேட்டா டைப்பில் தான் கொடுத்துருக்கேன். எல்லாமே நம்பராக தான் இருக்குது. சம்டைம் நம்பரும் வரலாம், இதுக்குள்ளே வந்து கேரக்டர்ஸும் உள்ளே வரலாம், ஸ்ட்ரிங்ஸும் உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் இதே மாதிரி லிஸ்ட்டு கூட உள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டைப்ஸ் வந்து நம்ம சிங்கிள் லிஸ்ட்டுக்குள்ளே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இட் கேன் பி மாடிஃபைட், அது மியூட்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து 10 வந்து நம்ம 20 மாற்றலாம், 23 அப்படிங்கிறது இப்போ 41, அப்படி நம்ம எந்த நம்பராக எதை வேணாலும் மாற்றிக்கலாம். 75 அப்படிங்கிறத 100, இது மாதிரி நம்மளால் மாடிஃபை பண்ண முடியும். விச் மீன்ஸ் எலமெண்ட்ஸ் கேன் பி ரீப்ளேஸ்ட் அண்ட் ஆடட் ஆர் ரிமூவ்ட். நாம் வந்து இந்த எலமெண்ட் வந்து ரிமூவ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்ரி எலமெண்ட் ரெஸ்ட் அட் த சேம் பொசிஷன் இன் த லிஸ்ட். ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு பொசிஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து 0 பொசிஷனில் இருக்குது, செகண்ட் எலமெண்ட் வந்து 1 அப்படிங்கிற பொசிஷனில் இருக்குது, தேர்ட் எலமெண்ட் வந்து 2 அண்ட் ஃபோர்த் எலமெண்ட் வந்து 3 அப்படிங்கிற பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறாங்க. The position of an element in indexed with the numbers beginning with 0 which is used to locate and access a particular element. நாம் இதனோட பொசிஷன் வேல்யூ வச்சு தான் நம்ம இந்த எலமெண்ட்டை நம்ம டிஸ்பிளே பண்ண முடியும். இப்போ 10 நாம் டிஸ்பிளே பண்ணோம்னா இதனுடைய பொசிஷன் வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ 10 நாம் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா இதனுடைய பொசிஷன் வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இண்டெக்ஸ் வேல்யூ 0 அண்ட் 23ஓட இண்டெக்ஸ் வேல்யூ 1, 41ஓட இண்டெக்ஸ் வேல்யூ 2 அண்ட் 75ஓட இண்டெக்ஸ் வேல்யூ 3. இது மாதிரி எவ்ரி எலமெண்ட் ஹாவ் ஏ பொசிஷன் வேல்யூ. த பொசிஷன் வேல்யூ ஸ்டார்ட் வித் 0 அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி அரே கான்செப்டில் 11th படிச்சுட்டு வந்திருப்போம். அரே கான்செப்டை C++ படிச்சிருப்போம். பைத்தானில் வந்து அரேக்கு பொதுவாக லிஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் அரேவில் சேம் டேட்டா டைப்ஸை யூஸ் பண்ண முடியும். லிஸ்ட்டில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸை ஒரே சீக்வன்ஸில் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், how to create a list in Python. பைத்தான் ப்ரோக்ராமில் எப்படி நாம் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளி நாம் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணணும். அதாவது அதனுடைய சின்டாக்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். வேரியபிள் நேம் இருக்கணும், எனிதிங் எந்த வேரியபிள் வேணால் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கணும், ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அதுக்குள்ளே element 1, element 2, element 3 இது மாதிரி நம்ம n நம்பர் ஆஃப் எலமெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். See the example, marks is a variable, ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ marks is a list variable. இந்த வேரியபிளில் பார்த்தீங்கன்னா 10, 23, 41, 75 அப்படிங்கிற
வேல்யூஸ் எல்லாம் நாம் வந்து கொடுத்துருக்குறோம் சீக்வென்ஷியலாக. தென் ஆஃப்டர் ஃப்ரூட்ஸ் இஸ் another லிஸ்ட் வேரியபிள், லிஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். ஆப்பிள், ஆரஞ்ச், மேங்கோ, பனானா இதெல்லாமே டபுள் கொட்டேஷனில் ஸ்ட்ரிங் வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். லாஸ்ட் ஒன் வந்து மை லிஸ்ட் அப்படிங்கிறதும் ஒரு லிஸ்ட் வேரியபிள், பட் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே எந்த ஒரு வேரியபிளும் இல்லை. ஸோ இது எம்டி லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். மை லிஸ்ட் இஸ் எ லிஸ்ட் வேரியபிள். எதை வச்சு நீங்கள் மை லிஸ்ட் அப்படிங்கிற லிஸ்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் வச்சு தான் நம்ம சொல்லணும். மை லிஸ்ட் அப்படிங்கிற அந்த வேரியபிள் நேம் லிஸ்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லி இதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் பார்த்திங்கன்னா வெல்கம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுத்துருக்கோம். 3.14 அப்படிங்கிற ஃப்ளோட்டிங் வேல்யூ, 10 அப்படிங்கிற இன்டீஜர் வேல்யூ, தென் ஆஃப்டர் ஒரு லிஸ்ட்டையே உள்ளே வச்சுருக்கோம். ஸோ ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட் இருந்துச்சுன்னா அது வந்து நெஸ்டட் லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். Accessing list elements. Python assign a automatic index value for each element. List begins with a 0. ஆட்டோமேட்டிக்காக நம்ம லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணும்போது லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டுக்கு எல்லாமே பொசிஷன் வேல்யூ வந்து பைத்தானோட இன்டர்பிரட்டர் அலோகேட் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பாசிட்டிவாகவும் அலோகேட் பண்ணும், நெகட்டிவாகவும் அலோகேட் பண்ணும். நீங்கள் ஏதோ ஒரு முறையை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதனுடைய எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணலாம். பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா 0ல் ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட் எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் வேல்யூ 0, செகண்ட் எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் வேல்யூ 1 அண்ட் தேர்ட் வந்து 2 அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து 3 அப்படின்னு ஆரம்பமாகும். நெகட்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம், ரிவர்சிங் ஆர்டரில் வரும். -1, -2, -3, -4 அப்படின்னு சொல்லி நம்ம ஏதோ ஒரு பொசிஷன் வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட் எல்லாமே ஆக்சஸ் பண்ணலாம். Okay, see the example. Accessing all elements of a list. லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டையும் எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறது, பர்டிகுலர் ஒரு எலமெண்ட் எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போது இருக்கக்கூடிய ஆல் எலமெண்ட்டை எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இது கண்டிப்பாக வந்து நம்ம லூப்ஸை வந்து யூஸ் பண்ணணும். There are 2 types of loops இருக்குது. One is a while loop, another one is a for loop. இந்த ப்ரோக்ராமில் வந்து while loop யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணாவே லிஸ்ட் இஸ் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். மார்க்ஸ் அப்படிங்கிறது லிஸ்ட் வேரியபிள். இங்கே வந்து ஃபஸ்ட் வந்து இனிஷியல் வேல்யூ கொடுத்துருக்குறோம், ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி i = 0 அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த ப்ரோக்ராமில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த கண்டிஷனை செக் பண்ணும். நம்ம வந்து இதனோட ஒர்க்கிங் ப்ராசஸை இப்படி எழுதி வச்சுக்கலாம். ஃபஸ்ட் டைம் இட்ரேஷன் 1 அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து ஃபஸ்ட் ஐயோட வேல்யூ வந்து எப்படி இருக்குது அப்படின்னா 0ல் இருக்குது. கண்டிஷன் செக் பண்ணுறோம். கரெக்ட் கண்டிஷன் இஸ் ட்ரூ. 0வோட 4 பெருசு தான். இப்போ கண்டிஷன் ட்ரூ அப்படிங்கிற கண்டிஷனில் இந்த பாடி ஆஃப் த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து ஐயோட வேல்யூ வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஐயோட வேல்யூ எவ்வளோ சொல்லியிருக்கோம் 0. ஸோ 0 பொசிஷனில் என்ன வேல்யூ இருக்குது 10 அப்படிங்கிறது இங்கே டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் ஐயில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா 0 + 1 மறுபடியும் ஐயில் வந்து 1 ஸ்டோர் ஆகும். பிரிண்ட் இருக்கிறதுனால இங்கே 10 வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐயோட வேல்யூ வந்து 0 இருக்குது. 0 + 1 அப்படிங்கிறது இந்த ரெண்டு ஆட் ஆயிடுச்சுன்னா 1 அப்படிங்கிறது மறுபடியும் இங்கே ஸ்டோர் ஆகும். இப்போ ஐயோட வேல்யூ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா 1 அப்படின்னு ஆகும். ஸோ 1 அப்படிங்கிற இடத்துல போய் மறுபடியும் செக் பண்ணு இந்த கண்டிஷனை. அதாவது வந்து செகண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஐயோட வேல்யூ வந்து 0லேருந்து இப்போ 1 ஆட் ஆனங்காட்டி 1 ஆயிடுச்சு. 1 <4. இப்போவும் இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ. மறுபடியும் மார்க்ஸ் அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து 1 அப்படின்னு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். பிரிண்ட் இருக்கிறதுனால இந்த 1வது பொசிஷனில் இருக்கக்கூடியது 23 டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் இங்கே என்ன ஆகும் அப்படின்னா 1 + 1. ஏன்னா இந்த 1 அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல ஐ இருக்கிறதுனால ஐயோட கரண்ட் வேல்யூ வந்து 1 + 1 அப்படிங்கிறது 2ஆக மாறும். இப்போ செகண்ட் இட்ரேஷன் தேர்ட் இட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும். தேர்ட் இட்ரேஷனில் ஐயோட வேல்யூ வந்து 2. இப்போ செக் பண்ணுற 2 <4. இதுவும் கரெக்ட் ட்ரூ ஆகும். பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஐயோட வேல்யூ 2 அப்படிங்கும்போது இந்த பொசிஷன் 41 அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். ஸோ மார்க்ஸ் இந்த இடத்துல வந்து நம்ம 2 அதோட பொசிஷன் வேல்யூ டிஸ்பிளே ஆகிடும். நெக்ஸ்ட் இங்கே மறுபடியும் இன்க்ரிமெண்ட் கிடைக்குது. 2 + 1 இப்போ 3 ஆகும். 4th இட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஐயோட வேல்யூ 3 <4. இப்போவும் ட்ரூ. மார்க்ஸ் அப்படிங்கிற இடத்துல 3 அப்படின்னு ஸ்டோர் பண்ணுறோம்.
தேர்ட் பொசிஷனில் இருக்கக்கூடியது 75 அப்படின்னு டிஸ்பிளே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்க்ரிமெண்ட் போடுறோம். 3 + 1 4. ஃபிஃப்த் டைம் இது வந்து ரன் ஆகுதான்னு பார்ப்போம். ஃபிஃப்த் டைம் அதாவது இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகுதான்னு பார்ப்போம். ஐயோட வேல்யூ 4 less than 4. கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். ஸோ இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஹவு மெனி டைம்ஸ் லூப் இஸ் எக்ஸிக்யூட்டட் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1 2 3 4 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஒருவேளை கண்டிஷன் இப்படி இருந்தால் கண்டிப்பாக வந்து 4வது முறையும் எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். 5 டைம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். ரிவர்சிங் இண்டெக்ஸிங் அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை நம்ம நெகட்டிவ் பொசிஷன் வேல்யூ கொடுத்து எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, அதாவது வந்து ரிவர்ஸ் ஆலில் எப்படி டிஸ்பிளே பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இனிஷியல் வேல்யூ வந்து -1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம அதில் பிகினிங் வேல்யூ வந்து 0 அப்படின்னு கொடுத்த பாசிட்டிவ் இன்டீஜரில். நெகட்டிவ் இன்டீஜரில் வந்து கண்டிப்பாக லாஸ்ட்லேருந்து டிஸ்பிளே பண்ணுறதுனால லாஸ்ட்டில் வந்து -1, இது -2, இது -3, -4 தான் அதனுடைய பொசிஷன் வேல்யூ வந்து அலோகேட் ஆகிருக்கு. அதனால் அதனுடைய பிகினிங் வேல்யூ இங்கே கொடுத்துக்கணும். இப்போ சேம் while லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஐயோட வேல்யூ வந்து -1 greater than or equal -1 greater than or equal -4 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இட்ரேஷன். நம்ம இங்கே எழுதிக்கலாம். 1 ஃபர்ஸ்ட் இட்ரேஷன் ஐயோட வேல்யூ -1. கண்டிஷன் செக் பண்ணுறோம். கண்டிஷன் இஸ் கரெக்ட். -4 விட -1 பெருசு தான். இப்போ பிரிண்ட் அப்படிங்கிற இடத்துல மார்க்ஸ் அப்படின்னு போட்டு -1 இருக்கக்கூடிய வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகும். I equal -1 + -1 அப்படின்னா -2. ஐயோட வேல்யூ என்ன ஆயிரும் -2. இப்போ கண்டிஷன் செக் பண்ணுங்கள். இப்போவும் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூங்கும்போது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கிடைக்கும் அப்படின்னா -2. அப்போ 41 டிஸ்பிளே ஆயிரும். -2 + -1. தேர்ட் டைம் இட்ரேஷன் மோடு ஸ்டார்ட் ஆகும். -3 செக் பண்ணும். -3 நீங்கள் ஒவ்வொரு டைம் இப்படி செக் பண்ணி பார்க்கணும். கரெக்ட். -3 less than or -3 greater than or equal 4. marks -3. I equal -3 + -1 -4 ஆகும். -1 செக் ஏன்னா ஈக்குவல் இருக்குனால இந்த டைமும் ட்ரூனா மாறும். ஃபோர்த் டைம் -4 greater than or equal -4 இப்போவும் ட்ரூ. ஸோ இங்கே மார்க்ஸ் அப்படின்னு எழுதி -4 அப்படின்னு கொடுக்குறீங்க. -4 அப்படிங்காட்டி -4th எலமெண்ட் வந்து 10 டிஸ்பிளே ஆகிருக்கு. நெக்ஸ்ட் -4 + -1 -5. கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகாது, டெர்மினேட் ஆயிரும். இப்படி தான் நாம் நெகட்டிவ் இன்டீஜர் பொசிஷனை யூஸ் பண்ணி நாம் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரிவர்ஸ் ஆலில் ஒரு லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை டிஸ்பிளே பண்ணியிருக்கோம்.